அருமையான கவிதைகளை நாங்கள் கேட்டோம். இப்பொழுது நாங்கள் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்போம். சிஸ்டர் ரூபி அவர்களுடைய செய்தியை போடுவார்கள். நன்றி சிஸ்டர். பேசலாம் சிஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலியில் இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பிலே கேட்கப் போகிறவர்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால் ஜெபமும் ஸ்தோத்திரமும். பாருங்க, ஜெபத்தை குறித்து இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஜெபத்தை குறித்து அநேகருடைய நோக்கம் பாருங்க, எண்ணம் என்ன? நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய பாடுகளை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தரிடத்துல போய் அப்படியே ஜெபத்துல ஊற்றி விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. பிரேயர் மீன்ஸ் ஆஸ்கிங் அண்ட் ரிசீவிங். பாருங்க, நம்முடைய ஜெபம் பாருங்க பதில் பெறக்கூடிய ஜெபமாய் இருக்க வேண்டும். எப்படி தேவன் பாருங்க நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட விதத்திலே ஜெபத்தை நாம் செய்யும்படி தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இன்றைக்கும் கூட ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் பாருங்க. அதற்கு ஆதாரமாக ரோமரின் புஸ்தகம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவ்வாறாக போடப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியை பாருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தரோடு பாருங்க தேவனோடு உறவு கொள்ளுகிற ஒரு வழிதான் பாருங்க ஜெபம். நாம் பாருங்க தேவனை பாருங்க தொடர்பு கொள்ளக்கூடியது, அவரோடு ஐக்கியப்படுகிறதற்கு, அவருடைய வார்த்தைகளை பாருங்க நாம் கேட்பதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரு வழி பாருங்க, அதுதான் ஜெபம். பாருங்க, இப்ப ஜெபத்துல எப்படி இருக்க சொல்றாரு பாருங்க, உறுதியாய் தரித்திருங்கள். பாருங்க, உறுதியா பதில் கிடைக்கும் வரைக்கும் இந்த ஜெபத்திலே நாம் பாருங்க உறுதியோடு முழு நிச்சயத்தோடு கர்த்தரை பாருங்க நம்பி விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதுல உறுதியா இருக்க வேண்டுமா. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 17-18 போடப்பட்டிருக்கும் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பாருங்க, இந்த ஜெபம் என்கிற வார்த்தை வருகிற எல்லா இடங்களிலும் வேதத்திலே பாருங்க ஸ்தோத்திரமும் இணைந்தே வருகிறது, ஜெபமும் ஸ்தோத்திரமும் சேர்ந்தே வருகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. அப்படின்னா என்ன? நம்முடைய ஜெபத்துல தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், தேவன் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்க, அவரை பாராட்ட வேண்டும், அவரை புகழ வேண்டும், போற்ற வேண்டும். பாருங்க, சீஷர்கள் கேட்பாங்க, ஆண்டவரே நாங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாருமப்பா. பாருங்க, மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கும் பாருங்க, அந்த எப்படி ஜெபம் பண்ணுகிறது, நாங்க எப்படி ஜெபிக்கணும் எங்களுக்கு போதியுங்க. பாருங்க, அதுல பாருங்க ஒரு இடத்துல கூட ஆண்டவரே எனக்கு இந்த தேவை இருக்குப்பா, இந்த இப்படி வியாதி இருக்குப்பா, என்னுடைய வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்குப்பா இல்ல. சீஷர்களுக்கு அன்றைக்கு நம்மை போலவே அவர்களுக்கும் தேவை அதிகமா இருந்திருக்கும். பாருங்க, அவர்களும் பாருங்க டிப்ரெஷன்ல இருந்திருப்பாங்க ஏன்னா அவர்களும் மனுஷர்கள் தானே, அவர்களுக்கும் அநேக காரியங்கள் அன்றைக்கு தேவையா இருந்திருக்கும், வியாதியா இருந்திருக்கும், பாருங்க கடன் பிரச்சனையா இருந்திருக்கும். எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் அங்கே அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல எப்படி ஜெபிப்பது என்று படித்து கொடுக்கிறார். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஸ்தோத்திரம் செலுத்தும் போது மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான், மகிமையை அவருக்கு செலுத்துறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் பாருங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அப்ப நம்ம ஜெபத்துல ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் போது என்ன நடக்குது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் இந்த ஜெபத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் இவ்வாறு சொல்லுகிறார். இந்த ஜெபத்தை நம்ம எப்படி செய்யணுமா பாருங்க. பிலிப்பியர் 4:6 பாருங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும்
ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, உங்க ஒரு காரியத்தை குறிச்சு கூட கவலைப்படாம எல்லா காரியத்தையும் குறித்து இங்க முன்னாடி போடப்பட்டிருக்கு பாருங்க. உங்க விண்ணப்பத்தை எப்படி செலுத்தணுமா தேவனுக்கு? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது பாருங்க, அதிலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறது பிரதானமான காரியமாக தேவன் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக ஒரு வேத சம்பவத்தை நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால், நாம் எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்று, இந்த ஜெபத்தினாலே நமக்கு என்ன உண்டாகிறது பாருங்க. ஜெபிக்கும் போது தடைகள் நீக்கப்படுகிறது, ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படுகிறது. பாருங்க, யோர்தான் நதிக்கரையிலே இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பாருங்க, வானம் திறந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அமர்ந்தார். இன்றைக்கு நாம் கல்வாரி சிலுவைக்கு பின்பாக வாழ்கிற நாம், இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் ஜெபிக்கும் போது நமக்காக வானம் திறக்கப்படுகிறது. தேவ தூதர்கள் நம்முடைய ஜெபங்களுக்கு பாருங்க பதில் தருகிறவர்களாய் இருக்கிறார்கள். இங்கே ஒரு வேத சம்பவத்தை நாம் பார்ப்போம் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை பாருங்க. இங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 11 வரை. அந்த தானியேல் பாருங்க, 3ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கோம். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி பாருங்க. அந்த ராஜா இவர் எல்லாத்துலயும் பிரதானமா உயர்த்தி வைக்கிறத பார்த்து இந்த ராஜாவினுடைய பிரதானிகள் இவர்களுக்கெல்லாம் பாருங்க, இந்த தானியேலை எப்படியாவது சிக்க வைக்கணும், இந்த தானியேல்ற முகாந்தரம் கண்டுபிடிக்கணும், குறை கண்டுபிடிக்கணும், குற்றம் கண்டுபிடிச்சு இவரை எப்படியாவது பாருங்க தண்டிக்கணும். இங்க போடப்பட்டிருக்கோம். ஒரு குற்றத்தை கூட தானியேல்கிட்ட கண்டுபிடிக்கவே முடியலையாம் பாருங்க. ஜெபிக்கிற மனுஷன் இடத்துல பாருங்க, குற்றம் குறைகளை உலகத்தார் பாருங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? நமக்கு போதித்து வழி நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நம்முடைய காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க தானியேலை எந்த முகாந்திரத்தினால இந்த குற்றத்தை சுமத்தலாம், தானியேலுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கலாம் பாருங்க. இந்த ராஜா கிட்ட போய் இந்த பிரதானிகள்லாம் எப்படி ஒரு பிளான சொல்றாங்க பாருங்க. 30 நாள் வரைக்கும் 5ஆம் வசனத்துல 5, 6, 7 7ஆம் வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் பாருங்க, எங்க வைக்கிறான் பாருங்க பிசாசு ஒரு ட்விஸ்ட். அருமையானவர்களே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா சோதனைகளும் பாடுகளும் கண்ணீரும் கலக்கமும் பாருங்க, தேவைகளும் கடன் பிரச்சனைகளும் வியாதியின் பாருங்க பாடுகளும் எதற்காக வருகிறது? அங்கே போடப்பட்டிருக்கு பாருங்க, தேவனை நோக்கி நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்காமல் இருப்பதற்கு தான் பிசாசு இவ்வளவு காரியத்தை செய்கிறான். இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கவியிலே போடப்பட ராஜா கட்டளையை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அருமையானவர்களே, தானியேலை எந்த ஒரு காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கவே முடியல, அவரை குற்றப்படுத்தவே முடியல. இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு யோசனை வந்துருச்சு. இந்த தானியேல் இந்த பாபிலோன் தேசத்தான் அல்ல, அவர் பாருங்க எருசலேம்ல இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்த ஒரு தேவனுடைய மனுஷன். இவரை பிடிக்கணும், இவரை குற்றம் சுமத்தணும்னா ஒரே ஒரு வழி பாருங்க, தேவனையாகிலும் வேற ஒரு மனுஷனையாகிலும் எதையும் நோக்கி ஜெபிக்க கூடாது. அப்படி செஞ்சா சிங்க கபில தூக்கி போடணும் பாருங்க. எதற்காக இப்படி ஒரு பெரிய ஒரு கட்டளைய ராஜா கிட்ட சொல்லணும் பாருங்க. இந்த தேவனுடைய மனுஷன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது சிறையிருப்புகள் மாறுகிறது, தடைகள் தகர்த்தெரிக்கப்படுகிறது. அதை பிடிக்காத பிசாசு பாருங்க மனுஷர்கள் மூலமா அங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா தானியேல் என்ன செஞ்சார் பாருங்க, இந்த கட்டளையெல்லாம் பிறந்து அங்க பாருங்க எல்லாம் முத்திர மோதத்தை வச்சு எல்லாம் போட்டு எல்லாம் அந்த ஊரு முழுவதும் தேசம் முழுவதும் பாருங்க பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல தானியேல் என்ன செய்கிறார் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 9, 10.
அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஜெபிக்க கூடாது, விண்ணப்பத்தை செலுத்தக்கூடாது. ஆனா தானியேல் பாருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார். இங்க போடப்பட்டிருக்கு, எப்போதும் போல மேலறையில போய் பலகணி ஜன்னல்களை திறந்து எருசலேமுக்கு நேரா அவருடைய முகத்தை திருப்பி முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அருமையானவர்களே, ஜெபிச்சாருன்னு மட்டும்தான் நம்ம இத்தனை நாள் கேள்விப்பட்டிருக்கோம். ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன செலுத்தியிருப்பார் தானியேல் பாருங்க. ஆண்டவரே, நீர் வானத்திற்கும் பூமிக்கும் ராஜா. இந்த மனுஷன், இந்த ராஜாவாகிய தரியு போட்ட இந்த பிரகடனத்தை, இந்த கட்டளையை நான் பாருங்க, அந்த கட்டளையின்படி நான் நடக்கிற மனுஷன் அல்ல. நான் உம்முடைய பிள்ளை. இந்த கட்டளைக்கு பயப்படுகிறவன் அல்ல. நான் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க போகிறேன். நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறீர். சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடாத தேவன், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். என்னை இந்த இப்படிப்பட்ட முகாந்தரத்திலிருந்து நீர் ஒருவரை விடுதலையாக்க முடியும். பாருங்க, அங்க ஒரு நிபந்தனையோடு கூட தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கிறது. சிங்கத்தின் கபியிலே போடப்படுவீர்கள். எப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை! இப்படி ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே இன்றைக்கு வாழ்கிற நாம் யாரும் பாருங்க கடந்து சென்று வரவே முடியாது. ஆனா சிங்கத்தின் மத்தியில சிங்க கெபிக்குள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பத்திரத்தை வேற ரெடி பண்ணி அந்த ராஜாவாகிய தரியு முத்திர மோதத்துல பாருங்க முத்திரைய போட்டு பிரகடனப்படுத்தின பிறகும் இந்த தானியேல் பாருங்க 3 வேளையும் ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன நடந்தது? இதற்கு முன்பதாக இன்னொரு வேத பகுதி பாருங்க, வெளிப்படுத்தலின் புஸ்தகம். ஏன் நம்மை தேவன் ஜெபிக்க சொல்லுகிறார், எதற்காக ஜெபிக்கிறோம் என்று நாம் பார்த்து விட்டு பின்பு இந்த தானியேலின் சம்பவத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு, பாருங்க, ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன ஒரு கலசம், அது ஒரு கலசமா? அந்த கலசத்துல என்ன இருக்குதா? பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள். பாருங்க, அந்த கலசம் நிறையும் போது இந்த கலசம் ஆட்டுக்குட்டியானவர் அங்கே பாருங்க சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அந்த கலசம் நிறையும் போது, ஜபங்களால் நிறையப்படும் போது அந்த கலசம் கவிழ்க்கப்படுகிறது. அந்த கவிழ்க்கப்படும் போது ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக விழுந்து பாருங்க, அது அந்த ஜபங்கள் அவருக்கு நேரே செல்லும் போது அதற்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி தேவ தூதர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். பாருங்க, தூதனை அனுப்புகிறார். என் பிள்ளை ஒரு ஜபத்தை வச்சிருக்கிறான், ஜப குறிப்பை ஏறெடுத்திருக்கிறான். அந்த ஜபங்களாகிய அந்த கலசத்திலிருந்து எனக்கு வணக்கமாய் விழுந்திருக்கிறது, கவிழ்ந்திருக்கிறது, ஜப கலசம் நிறைந்திருக்கிறது. அவனுக்காக ஒரு தூதனை அனுப்ப வேண்டும். அனுப்பி அந்த காரியத்தை பாருங்க கிரியை செய்ய வேண்டும் என்று தூதனை அனுப்புகிறார் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்முடைய சார்பிலே தூதர்கள் இறங்கி நம்முடைய காரியத்தை செய்யும்படி, தடைகளை உடைக்கும்படி, அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்கும்படி, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் கொண்டு வருகிறவர்கள் தேவ தூதர்களா இருக்கிறார்கள். பாருங்க, அப்ப இந்த ஜெபமும் ஸ்தோத்திரமும் ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து, பாருங்க, ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அப்படியே அவர் மேல அந்த கலசம் பாருங்க, பொற்கலசம் வணக்கமாய் விழுகுதான். அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். உங்களை பாருங்க இந்த பொல்லாத உலகத்திலிருந்து, பாடுகள் நிறைந்த, கஷ்டங்கள் நிறைந்த, துன்பங்கள் நிறைந்த, இக்கட்டுகள் சூழப்பட்ட
இப்பேற்பட்ட தீமை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நன்மையை பாருங்க செய்யும்படியாக தூதனை அனுப்புகிறார். அதனாலதான் இங்க தானியேல் பாருங்க, இந்த தைராஜா போட்ட அந்த கட்டளை எல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏனென்றால் உனக்கு மேல ஒரு பெரிய ராஜா தான் என்னுடைய தகப்பனா இருக்கிறார், அவர் தான் என்னுடைய ஆண்டவரா இருக்கிறார், அவர் இந்த சிங்கத்தின் வாயை அடைச்சு போட தூதனை அனுப்புவாருன்னு சொல்லி இவர் பாருங்க ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன நடந்தது? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல் 22 வரை. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22. பாருங்க, அந்த ராஜாக்கு மனசு தாங்கல. இப்படி தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில போட்டோமே, என்ன ஆனார்னு தெரியலையே. பாருங்க, முழுவதும் அவருக்கு தூக்கம் வரல. 19ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும், காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெவிக்கு தீவிரமாய் போனான். பாருங்க, நாம எவ்வளவு பாருங்க நம்மை காப்பாற்றும்படி தேவன் தீவிரம் கொள்கிறார். நம்மேல கொஞ்சம் பற்று பாசம் வைத்திருக்கிற மனுஷனுக்கு கூட பாருங்க என்ன நடந்திருக்கும், இந்த தானியனுடைய நிலைமை என்ன ஆச்சு பாருங்க. அவருக்கு ராத்திரி முழுசா தூக்கம் வரல. இந்த சிங்க கபியின் வாசல்ல இதுல போடப்பட்டிருக்க 20ஆம் துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, அந்த ராஜா நினைச்சிருப்பாரு இந்த தானியேலை எலும்ப ஒன்னோட ஒன்னா நொறுக்கி ஒண்ணுமில்லாம இன்னைக்கு தானியேலை ஒண்ணு இல்லாம போயிருப்பாரு, அவர் உயிரோடயே இருக்க மாட்டாருன்னு. அதனாலதான் அவர் பாருங்க துயர சத்தமாய் தானியேலே பாருங்க, தானியேலேன்னு கூப்பிட்டு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஜீவிக்கிறவர். அவர் செத்து போனவர் அல்ல, கல்வாரி சிலுவையிலே மரித்து போனவர் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே கல்லறை தோட்டத்துக்குள்ள இருக்கிறவர் அல்லங்க. கல்லறையை பிளந்து உயிர் தெழுந்து மரணத்தை வென்ற ஜீவாதிபதியாகிய கிறிஸ்து ஜீவனுள்ளவராய் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை இந்த சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாங்க, ஒரு பக்கம் அவருக்கு ஒரு விதமா பயம் வேற, ஒருவேளை தானியேல் உயிரோட இருப்பாரா இல்லையோ, இருந்தாலும் இந்த தானியேல் ஜெபம் பண்ணுகிற அந்த தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். பாருங்க, ஒரு அஞ்ஞான மனுஷனுக்கு தெரியுது நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர் என்று. 23ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கும், தானியேல் உள்ள இருந்து சிங்க கபிக்குள்ள இருந்து சத்தம் கொடுக்கிறாரு, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அருமையானவர்களே, எதற்காக நாம் ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும்? பாருங்க, சிங்கம் போன்ற கெர்ச்சிக்கிற சிங்கம் போன்ற பிரச்சனைகள் உங்களை நோக்கி கெர்ச்சிக்கும் போது அவைகளுடைய வாயை கட்டி போடும்படி நம்முடைய ஜபமும் ஸ்தோத்திரமும் பாருங்க, அந்த பொற்கலசங்கள் நிறைந்த அந்த ஜபங்கள் தூபங்கள் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய பாதத்திலே போய் விழும்போது அங்கிருந்து தேவதூதன் புறப்பட்டு சிங்கத்தின் வாயை அடைத்து போடுகிறார், பிரச்சனையின் உக்கிரத்தை அவித்து போடுகிறார்கள், எரிகின்ற சூளைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார்கள். பாருங்க, இங்க தானியேலை தூக்கி போட்டு பாருங்க, சிங்கம் அப்படியே பசியுள்ள சிங்கம், நல்ல வாலிப சிங்கங்கள் பாருங்க, அன்றைக்கு சும்மாவே விட்டுருக்காது. ஆனா அப்படிப்பட்ட சிங்கங்களுக்கு, ஒரு சிங்கம் இல்ல, சிங்கங்களின் கெவி, அப்ப அநேக சிங்கங்கள் உள்ள இருந்திருக்கு. இன்றைக்கும் பாருங்க, இந்த சிங்கம் எதற்கு ஒப்பா இருக்கிறது? 1 பேதுரு 5:8 போடப்பட்டிருக்கும், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் விழித்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜபமோ ஸ்தோத்திரமோ ஏறெடுக்கிற ஒரு மனுஷனை பிசாசு வெளியே நின்று கெர்ச்சிச்சு பாருங்க, பயமுறுத்தலாம், பயங்காட்டலாம், ஆனா நம்மை தொட முடியாது. நம்மை சூழ பாளையம் இறங்கி தேவதூதர்கள் பாதுகாக்கிறவர்களா இருக்கிறார்கள். பாருங்க, தானியேலுடைய ஜபம் தேவதூதனை கீழே இறக்கினது, சிங்கங்களின் வாயை அடைத்து போட்டது. இன்னும் ஒரு வேத சம்பவத்தை கூட நாம் பார்ப்போம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 12 வசனங்கள் 1 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. இங்கே ஒரு சம்பவம் பாருங்க, பேதுரு அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பாருங்க
இயேசு கிறிஸ்துவ பாருங்க, மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அதற்கு பின்பதாக ஊழியம் செய்து கொண்டே வருகிறார்கள். இப்ப இயேசுவின் நாமத்தை குறித்து பாருங்க, பிரசங்கம் பண்ணக்கூடாது, அநேக அப்போஸ்தலர்களை அடிக்கிறாங்க பாருங்க. அந்த ஏரோது ராஜா பாருங்க துன்பப்படுத்த தொடங்கிட்டான். அப்போ இந்த பேதுருவை பிடிச்சு பாருங்க உட்காவல் அறையில போட்டு வச்சது மாத்திரம் இல்ல, எப்படியாவது எல்லாரையும் க்ளோஸ் பண்ணணும். பாருங்க, இவங்க தேவனை பத்தி பிரசங்கமே பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லவே கூடாதுன்னு சொல்லி இந்த ஏரோது எல்லாரும் சேர்ந்து பாருங்க, அந்த அரசாங்கமே இவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அவரை பிடிச்சு என்ன செய்யறாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க. பஸ்கா பண்டிகைக்கு அப்புறமா இந்த பேதுருவை கொண்டு வந்து என்ன செய்யணும், அவரை ஒன்னெல்லாம் ஆக்கணும். பாருங்க, பேதுருவை பிடிச்சதின் நோக்கம் என்ன, பேதுருவை க்ளோஸ் பண்ணணும். ஆனா இந்த இங்க போடப்பட்டிருக்கோம் அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிப்போம். அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படிக்கு வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அருமையானவர்களே, எங்க ஒரு காரியம் போடப்பட்டிருக்கு. பேதுருவை பிடிச்சு எப்படிப்பட்ட காவலரை பாருங்க, நல்லா பலத்த பாதுகாப்பு, தப்பிச்சிடக்கூடாது. இந்த பேதுரு பாருங்க எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி பலத்த பாதுகாப்பு போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்க போடப்பட்டிருக்கு, சபையார் எல்லாரும் கூடி ஊக்கமாய் பாருங்க உறுதியோடு இந்த பேதுருவை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க, நீர் மாத்திரம்தான் அந்த பேதுருவை சிறைச்சாலை கட்டி நின்று விடுதலையாக்க முடியும் என்று ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். என்ன நடந்திருக்கும் பாருங்க, தேவதூதன் பாருங்க எப்படி இறங்கினார், எப்படி தானியேலை சிங்கங்களின் கெபிக்கு வந்து விடுதலையாக்கும்படி காப்பாற்றும்படி தூதன் இறங்கி வந்தாரோ, இங்கே ஜெபிக்கிறார்கள், சபையார் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க, தானியேலை விட இங்க ஒரு பெரிய அற்புதகரமான காரியத்தை தேவதூதர்கள் செய்கிறார்கள். 7ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்பொழுது பேதுருவை விழாவில தட்டி, அங்க பேதுரு பாருங்க சிறைச்சாலையில தூங்கிட்டு இருக்காரு, விழாவில தட்டி எழுப்பி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்று அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா. பாருங்க, அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அருமையானவர்களே, பேதுருவ தேவதூதன் இவனை பாருங்க சங்கிலியில கட்டி வச்சிருக்காங்க சிறைச்சாலையில. அவர் தூங்கிட்டு இருக்காரு, விழால தட்டி எழுப்பி, எப்பா வேட்டியை கட்டு, அறைய கட்டு, இந்த துண்டை எடுத்து போடு, எல்லாத்தையும் மாட்டிட்டு செருப்பெல்லாம் மாட்டிட்டு வா. பாருங்க சங்கிலி எல்லாம் விழுகுது. எல்லாரையும் அவர் பேதுருவை பாருங்க இந்த 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாத்தையும் கடந்து அந்த இரும்பு கதவு அதையும் கடந்து பாருங்க தூதன் வெளியே கொண்டு வந்து வீதியில கொண்டு வந்து விட்டார். ஆனா பேதருக்கு கனவு மாதிரியே இருக்குது, நிஜ மாதிரியே இல்ல. எல்லாம் கனவுலகத்துல ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கோம் நம்ம தூக்கத்துல அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. வெளியே வந்து வீதியில வந்து தெருவுல வந்து விட்ட பிறகு 11ஆம் வசனம், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 11:12-11. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்த போது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அருமையானவர்களே, இங்க போடப்பட்டிருக்கு பாருங்க, ஊக்கத்தோட சபையார் எல்லாரும் ஜெபிச்சாங்க. பாருங்க, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அவர். பாருங்க, ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர் மாத்திரமல்ல, பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு மனுஷன் அன்னைக்கு தானியேல் சிங்கக்கபில இருந்து ஜெபிச்சாரு, தூதன் அனுப்பிச்சாரு. இங்க பேதுருவுக்காக சபையார் எல்லாரும் ஊக்கத்தோட ஜெபித்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்துட்டு இருக்காங்க. தூதன் அனுப்புறாரு. தூதன் சிறைச்சாலையில போய் மீட்டு கொண்டு வெளியே பாருங்க, இரும்பு கதவு, 1ஆம் காவல் 2ஆம் காவல், பலத்த பாதுகாவல், எந்த மனுஷனாலையும் பாருங்க உடைக்க முடியாத இரும்பு கதவை தேவ தூதன் பாருங்க பேதுருவ கைய பிடிச்சு கொண்டு வந்து கடந்து எல்லா காவலையும் கதவுகளையும் இரும்பு தண்டுகளையும் பாருங்க கடந்து வந்து தெருவுல கொண்டு வந்து வீதியில கொண்டு வந்து விட்டு அவனுக்கு நல்ல தெளிவு வந்துருச்சு. இது நம்ம காண்கிறது கனவல்ல, இது நிஜம்.
அங்க போடப்பட்டிருக்கு. ஏரோதனுடைய எண்ணம், யூத ஜனத்தினுடைய எண்ணம். அப்படி ஏரோது யாருக்கு அடையாளமா இருக்கிறான்? பிசாசிற்கு அடையாளமா இருக்கிறான். பிசாசனுடைய எண்ணத்திற்கு, அவனுடைய மரணத்திற்கு, அவன் செய்கிற இவன் இந்த பேதுருவை கொலை செய்யணும்னு எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த யூத ஜனங்களின் எண்ணத்திற்கு விடுதலையாக்கும்படிக்கு பேதுருவுக்காக ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார் என்று அப்பதான் அவர் உணர்றாரு, தெளிவடைறாரு. தூக்கத்திலிருந்து, அந்த கனவுல இருந்து வெளியே வர்றாரு. அருமையானவர்களே, இப்படி கூட அற்புதம் செய்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் உண்டா? இந்த தீமை நிறைந்த உலகத்துல இன்றைக்கு நாம் வாழ்கிற காலகட்டத்தில் மாத்திரமல்ல, ஆயிரம் ஆண்டுகளிலும் இதே போன்றதான் மக்கள் பாருங்க எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் கடந்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் செய்கிறது என்ன? ஜபத்திலே உறுதியாய் தரித்திருந்து ஸ்தோத்திரத்தை தேவனுக்கு ஏறெடுத்து தேவனை மகிமைப்படுத்தும் போது அந்த ஜபங்களாகிய பொற்கலசங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு வணக்கமாய் விழுந்து அவருடைய அப்படியே சமூகத்தில் வெளிப்படும் போது கர்த்தர் தூதனை இன்றைக்கும் உங்களுக்காக அனுப்புகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இந்த ஜபங்களை அவருக்கு ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும், பதிலை பேச வேண்டும். கர்த்தர் எனக்காக தூதனை அனுப்புகிறவராய் இருக்கிறார். இந்த கட்டினின்று என்னை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். இந்த வியாதியிலிருந்து என்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எனக்கு விரோதமா பில்லி சூனியா வச்சுட்டாங்க, மாந்திரிக வச்சுட்டாங்க, எதுவும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று எழுதியிருக்கிறதே. அருமையானவர்களே, தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும் போது கர்த்தர் இன்றைக்கும் உங்களுக்காக உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை கரம் பிடித்து தூக்கும்படி தூதனை அனுப்புகிறவராய் இருக்கிறார். பாருங்க, உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை உடைக்கும்படி, ஐஸ்வர்யத்தின் கதவுகளை திறக்கும்படி தூதர்களை உங்களுக்கு அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால், யாராவது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்யணும், என் வாழ்க்கையிலையும் தூதனை அனுப்பணும், நான் இப்படி குழியில கிடக்கிறேனே, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் உண்டோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, அருமையானவர்களே, கடன் என்ற குழியிலிருந்து உங்களை தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அருமையானவர்களே, தரித்திரத்தின் அந்த உக்கிரத்திலிருந்து, தரித்திர சங்கிலிகள் இருந்து, தரித்திரம் என்கிற நுகத்திலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அவரை உள்ளத்துல சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட இயேசுவே நீர் ஆண்டவர் என் உள்ளத்துல வாங்கப்பா. பாருங்க, அப்படி அழைப்பு கொடுத்தா போதும். சர்வ லோகத்தின் அதிபதி, சர்வாதிபதி, பாருங்க, ஜீவனுள்ள ஜீவாதிபதி இந்த தேவன் பாருங்க உங்களுடைய உள்ளத்துல வாசம் பண்ணுவார். நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜபத்திற்கும் பாருங்க கர்த்தர் அந்த கிரியை செய்யும்படி தூதனை உங்களுக்காக அனுப்புகிற தேவனா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை, ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தினா போதும். ஆண்டவரே, எனக்கு வலிக்குதுப்பா, அங்க கஷ்டமா இருக்குதுப்பா, இங்க பாடா இருக்குதுப்பா, இங்க துன்பமா, அதை எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பண்ணுகிற தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார். உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்தவர் நமக்குள்ள இருக்காருங்க. வேற எந்த சவாலும் நம்மை மேற்கொள்ள அவர் விடமாட்டார். பாருங்க, சோதனையோட கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உங்களுக்கு உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எப்பேற்பட்ட சோதனைகளை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம், அந்த சோதனையோட கூட இல்ல, சோதனையிலிருந்து ஜெயிக்கும்படி ஏதுவை தூதனை அனுப்பி உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேலை மீட்கும்படி, உயிரோட காப்பாற்றும்படி பாருங்க, தானியேல் ஊக்கமாய் ஜெபித்தார், தரித்து நின்றார், 3 வேளையும் ஜெபித்து ஸ்தோத்திரத்தை செலுத்தினான். இன்னைக்கும் நீங்க ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்தா கூட பாருங்க, கர்த்தர் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். இந்த பெரிய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்க, மகிமையை செலுத்துங்க, உதடுகளின் களியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு ஏறிடுங்க. உங்களுடைய ஜபங்களை பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகி பொற்கலசங்கள், ஆட்டுக்குட்டியானவர், நம்முடைய தேவாதி தேவனாகிய கர்த்தாதி கர்த்தன், ராஜாதி மகாராஜாவினுடைய அந்த பாருங்க வீட்டில் இருக்கிற அவருடைய அரண்மனையில தங்க பட்டணத்துக்கு சொந்தக்காரராகிய அந்த தேவனுக்கு
முன்பாக பொற்கலசம் கவிழ்க்கப்படும் போது தேவ தூதர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அபாரமான கிரியைகளை நடப்பிப்பார்கள். பாருங்க, நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியம் நிச்சயமாய் நடக்கும், வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும், நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றியை உண்டு பண்ணுவார்கள். போக்கிலும் வரத்திலும் தேவ தூதர்கள் உங்களுடைய பாதங்களை கல்லில் இடராமல் பாருங்க தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அருமையானவர்களை, இப்பேற்பட்ட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, எல்லாவற்றையும் பாருங்க ஸ்தோத்திரத்தை ஏறிடுங்கள். அப்படி செய்யும் போது பாருங்க மாபெரும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அளவில்லாத பாருங்க ஆலோசனைகளும் வெற்றியும் சுகமும் பலனும் பாருங்க ஐஸ்வர்யமும் ஜீவனும் நீடிய ஆயுளும் நல்வாழ்வும் உங்களுக்கு சொந்தமாக மாறும். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் கர்த்தாவே. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் ஆகிய பொற்கலசங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து கர்த்தாவே, ஆட்டுக்குட்டியானவரை எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எங்களை மீட்கும்படி, எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் சாபமானீர், நீர் வியாதியானீர் கர்த்தாவே. ஜீவிக்கிற இயேசு கிறிஸ்து வானொலியோடு கூட இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள் பேரிலே ஆளுகை செய்வீராக, உயர்ந்திருப்பீராக. இயேசு ஆண்டவரை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம், ஆட்டுக்குட்டியானவரை உயர்த்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மகாராஜாவை ஒவ்வொரு குடும்பத்தின் பேர் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கிறீர், தேவைகளை சந்தித்து நிறைவாக்குகிறீர். அவருடைய மன விருப்பத்தின்படி அருள் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிறீங்க கர்த்தாவே. தேவையெல்லாம் சந்தித்து நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி. வானொலியோடு கூட இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர்தாமே கர்த்தாவே தாங்கி ஏந்து தப்புவித்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறபடியால் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை வைத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அருமையான செய்தியை நாங்க கேட்டோம். ஆமேன். உறுதியோடு ஜெபிக்கணும். அப்ப ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயம். ஆமேன். கத்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்கு நாங்க கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களுடைய குடும்பத்தாரையும் கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அருமையான வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார்கள். கத்தருக்கு எல்லா கன மகிமையும் உண்டாவதாக. இப்போ நாங்கள் யாவரும் அன்போடு ஒருமனப்பட்டு பாஸ்டர் மகேந்திரன் அவர்களை